லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். வெல்கம். இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நிகழ்ச்சி. இன்ஃபேக்ட் இந்த நிகழ்ச்சியை பத்தி பேசுறதுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற ஒரு ஃபீலர் எனக்கு கண்டிப்பாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள், அதுவும் உறவு முறைகளை சொல்லணும்னா திரைப்படங்களை ஒரு 2.5 மணி நேரத்துல சொல்லலாம். ஆனா வாழ்க்கை முறையை அழகாக சொல்லணும்னா அது கண்டிப்பாக ஒரு தொடர்ல தான் சொல்ல முடியும். அந்த வகையில புது புது அர்த்தங்கள், வாழ்க்கையின் பல புதுமையான அர்த்தங்கள்ல மக்கள் மத்தியில அவங்க வீட்டுக்கே எடுத்து போய் நம்மளுடைய வீட்டுல வாழக்கூடியவர்கள் நமக்கு ஒரு விஷயம் கத்து கொடுக்குறாங்கன்னா இப்படிதான் சொல்லி தரணும், இப்படி சொல்லி தந்தால் அந்த மாற்றம் அப்படின்றது நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு ஒரு புதுமையான ஒரு தொடராக தான் இது ஆரம்பிச்சது. இன்னைக்கு 550க்கு மேற்பட்ட அட்டகாசமான எபிசோட்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். புது புது அர்த்தங்களுடைய இந்த நிறைவு விழால அவங்களுடைய குடும்பத்தினர் அனைவரும் இங்க வந்து இந்த அழகான பயணம் எப்படி இருந்தது, எத்தனை அர்த்தங்கள் இவங்க இந்த புது புது அர்த்தங்களை கத்துக்கிட்டாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்க போறோம். டைம் ஃபார் us to welcome this extremely beautiful family. உங்களுக்காக நமது ஜீ தமிழ்ல இன்னைக்கு இந்த அழகான நிறைவு விழா. Let's welcome the family of புது புது அர்த்தங்கள் everybody. All of you, உங்களுக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துக்கோங்க. ஏன்னா 550+ எபிசோட்ஸ், ஒரு அழகான கதை, அதுல முக்கியமான கதாபாத்திரங்கள் எல்லாருமே ஒன்னாக இருக்கீங்க. ரொம்ப அழகான ஒரு குடும்பமாக இருக்கீங்க. நிறைய விஷயங்கள் பேச போறோம் இந்த ஜர்னியை பத்தி. So அக்ஷயா, with that beautiful smile, நீங்க உங்க குடும்பத்துல கூட்டிட்டு போய் உட்காரலாம். புது புது அர்த்தங்கள் அப்படின்னு சொல்லும்போது 2 முகங்கள் நம்மளால மிஸ் பண்ணவே முடியாது. இந்த கதை, இந்த கதாபாத்திரங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப அழகாக உயிர் கொடுத்தவர்கள் தான் இப்போ இந்த மேடையில வெல்கம் பண்ண போறோம். ட்ரூலி டிசர்வ் டு பி செலிப்ரேட்டட் அப்படின்னு இருக்கக்கூடிய நம்மளுடைய அபிஷேக் அவர்களையும் தேவயானி மேம் அவர்களையும் மேடை கண்முன் அழைக்கிறோம். ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் देम ப்ளீஸ். வரும்போது ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி, அவ்வளவு சந்தோஷம், எல்லாரும் அவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க. and we are truly happy to be hosting you today. முதல்ல எங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நீங்க 2 பேரும் ப்ளீஸ் உட்கார்ந்துக்கோங்க. நிறைய விஷயங்கள் உங்க கூட பேச போறோம். வெல்கம் அகைன். ஒரு அழகான குடும்பம் ஒண்ணு சேர்றதுக்கு முக்கியமான காரணம் அதற்கு பின்னாடி இருக்கும் கதை தான். அந்த கதையை இப்படிதான் எடுத்துட்டு போகணும், இதை இப்படி மாத்தணும், இந்த தருணத்துல ஆடியன்ஸ் இதை எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதை கான்ஸ்டன்டாக மக்களுக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு வர்றது இயக்குனர். அதை அழகாக நமக்கு பிடிச்ச மாதிரி பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக கிரியேட் பண்றவர் சினிமாட்டோகிராஃபர். ஐயா இதெல்லாம் தேவையில்லையா, அதெல்லாம் தூக்கி போடுங்க, அதெல்லாம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றவர் நம்ம எடிட்டர். இதெல்லாம் தாண்டி எல்லாருக்கும் தெய்வமா இருக்கிறது நம்மளுடைய தயாரிப்பாளர். இப்போ இவங்க எல்லாரையுமே சேர்ந்த மாதிரி மேடை கூப்பிட போறோம். Time for us to welcome the editor, the director, the producer and the cinematographer இந்த மேடையில. Let's welcome the technical crew please. உலகாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லை, அவனுடைய பாலே பிழைக்காத பேருதான் எங்கும் இல்லை. வணக்கம் சார், வெரி வெரி வார்ம் வெல்கம். ஸோ டைரக்டர் சார், உங்களை தான் நாங்கள் கொஸ்டின் கேட்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த தருணத்துல நீங்க தேவயானி மேம் கிட்ட டைரக்டா மனசுல இருந்து இருக்கிற ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன சொல்வீங்க? இல்லை, அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பெர்ஃபெக்டாக தான் இருக்கிறாங்க. நாங்களாம் வந்து கதையை படிச்சுட்டு திடீர்னு ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தாண்டி போகணும்னு நினச்சி எதிர்பார்த்து கேட்டால் கூட நான் இதில் இப்படி தானே இருக்கணும், இவ்வளோ தானே பண்ணணும் அப்படின்னு அவங்களே கரெக்டாக சொல்லுவாங்க. ஸோ அது எனக்கு யூஸ் தான். அவங்க அந்த பாவம் அதிலே வாழ்ந்துருக்காங்க, லட்சுமியாகவே இருக்காங்க. அவங்க தேவயானி இல்லை, லட்சுமியாக தான் இருக்காங்க. சினிமாட்டோகிராஃபர் சார், நீங்கள் தான் சொல்லணும். இப்போ சீனு சார், நீங்கள் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம், ஃப்ரேம் வச்சா ஃப்ரேம்ல என்ன இருக்கோ இல்லையோ இவங்க மட்டும் அழகா தெரியுறாங்க அப்படின்னு யாரை சொல்வீங்க சார்? தேவயானி மேடம். தேவயானி மேடம். சார், நம்ம முன்னாடி ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருப்பாங்க சார். அந்த பெர்ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு ஒரு மாதிரி புல்லரிக்கும்ல சார், அந்த மாதிரி யார் சார் எக்ஸ்ட்ராடனரியா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க? பவி. பவி அதான் எக்ஸ்ட்ராடனரி.
நீங்க வந்து கேமராக்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணும்போது அப்படி இருக்குமா ஆஃப் பண்ணிட்டு கிளம்பிட்டு வரான் சார். என்னைக்காவது தைரியமா சார் ரோல் போட்டுவிட்டு நீங்க போய் டீ குடிச்சிட்டு வரலாம், டேக் ஆர்டிஸ்ட் பக்காவா பண்ணிடுவாங்க, கேமரா சென்ஸ் கரெக்டா இருக்கும் அப்படின்னா யாரு சொல்வீங்க? அபிஷேக் சார். அபிஷேக் சார். சூப்பர் சார், ஃபேண்டாஸ்டிக். Definitely இந்த அமேசிங்கான டெக்னிக்கல் டீமுக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுத்துருங்க. For being as amazing as you are, you may please be seated. வாங்க. புது புது அர்த்தங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு புது அர்த்தமும் கொண்டு வந்தாங்க. இவங்களுடைய வாழ்க்கையிலுமே பல புதுமையான அர்த்தங்கள் வந்தது. இந்த பயணம் ரொம்ப அழகான ஒரு சிறப்பான ஒரு குடும்பமாக நீங்க பயணிச்சிருக்கீங்க. அந்த பயணத்துல இருந்து மறக்க முடியாத சில தருணங்கள் இப்போ உங்களுக்காக. லெட்ஸ் வாட்ச் திஸ் பியூட்டிஃபுல் ஜர்னி ஏவி. ஒரு பெரும் பயணத்திற்கான தொடக்கம் அதற்கான முதல் அடியில் ஆரம்பமாகிறது. ஒரு பெரும் லட்சியத்திற்கான கனவு அதன் தொடர் முயற்சியால் சாத்தியமாகிறது. தாய், தந்தை, சகோதரர்கள் என அனைத்து சொந்தமும் அமையப் பெற்று வந்த இவ்வுலகில் நாம் அமைத்துக் கொள்ளும் ஓர் அழகிய உறவு திருமண பந்தம் மட்டுமே. அந்த பந்தம் நிலைக்காமல் போன ஒரு பெண்ணின் வாழ்வை கண்ணியத்தோடும் எடுத்துரைத்த பெருமை இத்தொடரையே சேரும். நீங்களும் நலங்கு வைக்க போறீங்க? ஒரு குடும்பத்தின் பாச பிணைப்பில் அதன் சிக்கல்களும் சிதறல்களுமே இந்த கதையின் ஓட்டம். எங்க வீட்டுல விசேஷம். எங்க வீட்டுக்கு புதுசா ஒரு குட்டி பாப்பா வரப்போகுது. பிரெக்னென்ட் ஆனது இவங்க இல்ல, எங்க அம்மா. வெள்ள தலைகாட்ட முடியல, அசிங்கமா இருக்கு. அம்மா அப்பாவை விட உங்களுக்கு இந்த சொசைட்டி தான் முக்கியமா? அம்மாவை நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. லட்சுமி, ஹரிகிருஷ்ணன் போன்ற மனிதர்கள் நிழலில் மட்டுமல்ல, இங்கு நிஜத்திலும் உண்டு. உங்களதான் எனக்கு அதிகம் பிடிச்சிருக்கு. ஆனா காரணம் கேட்டா சத்தியமா எனக்கு தெரியாது. காரணம் சொல்ல தெரியல. மழையில ஏதோ நினைச்சீங்களா? இப்ப நீங்க ஐஸ் மழை வச்சு நான் நனைஞ்சிட்டேனா, அதனாலதான் கோல்டு பிடிச்சிருச்சு. அதனால உடனே தும்மல் வந்துருச்சு. வாழ்வில் எல்லா காயத்திற்கும் மருந்து உண்டு, எல்லா துயரத்திற்கும் தீர்வு உண்டு, எல்லோர் வாழ்வுக்கும் அர்த்தம் உண்டு என்பதை உரக்கச் சொன்ன தொடர்தான் இந்த புது புது அர்த்தங்கள். என்னோட அம்மாவை பத்தி அடுத்தவங்க புகழறத நான் கேட்கணும். இவங்க உங்க அம்மாவான்னு மத்தவங்க சொல்றதை விட இவங்களோட பிள்ளையா நீன்னு மத்தவங்க சொல்லணும். தட்டி பாரு, திறக்கலனா எட்டி உத. உனக்கான வாசல் கண்டிப்பா திறக்கும். இந்த தொடர் ஏற்படுத்திய தாக்கம் என்றும் மக்கள் மனதில் நிலைத்துக் கொண்டே இருக்கும். டெஃபினெட்லி இந்த பயணம் ஒரு ஏவியாக நம்ம இப்ப பார்க்கலாம். பட் அத்தனை இமோஷன்ஸ் உங்க எல்லாருக்குள்ளயுமே இருக்கும் இல்லையா? ஸோ அதை பத்தி தான் இப்ப பேச போறோம். தேவயானி மேம், வில் ஸ்டார்ட் வித் யூ. புது புது அர்த்தங்கள், உங்களுடைய ஜர்னி. ரொம்ப நல்லா இருந்தது இந்த பயணம். புது புது அர்த்தங்கள் டீமோட சேர்ந்து 500 and odd எபிசோட்ஸ் நாங்கள் இப்போ முடிச்சிருக்கோம். ஒரு அழகான ஒரு ஜர்னி. நாங்கள் ஒரு ஃபேமிலியாக வாழ்ந்துட்டோம். ஈச் அண்ட் எவ்ரி டே தட் வி ஷாட் வாஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் டே. இந்த கதை ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கதை. ஆல் த கேரக்டர்ஸ் இதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கேரக்டர்ஸ். அண்ட் வி ஹவ் ஆல் ட்ரைட் ஆர் பெஸ்ட், ஐ திங்க், டு புட் ஆல் ஆர் எஃபர்ட் இன் டு இட் டு மேக் இட் சக்ஸஸ்ஃபுல். ஏன்னா என்னோட கதாபாத்திரம் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதாபாத்திரம், லக்ஷ்மி. அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காங்களே இந்த கதையில். ஸோ ஐ எம் வெரி பிளெஸ்ட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் டீம், டு ஒர்க் as Lakshmi, to get such wonderful co-artists, to have a lovely director, cameraman and the whole team, and a lovely producer and hero sir, Abhishek sir, and everybody. I would like to thank everybody on this note. Beautiful ma'am. ஆமா, நன்றி சொல்ல உனக்கு. எல்லா இதுக்கும் என்னோட ஒரு பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா மேடம், எல்லாத்துக்கும் அவர் வேண்டிய நீங்க வரீங்கன்னு உடனே அவன் எடுத்து வச்சுட்டா வர மேடம் ஒரு ஃபோல்டர் போட்டு. தேங்க்யூ சார். அபிஷேக் சார், நீங்க சொல்லுங்க. ரொம்ப டிஃப்ரெண்டான கேரக்டரைசேஷன். ஒரு ஹாப்பி கோ லக்கியா ஒரு இடத்துல உங்களை பார்க்குறோம். சடன்லி ஒரு ஷெஃபாக, யூனோ, ஆப்வியஸ்லி உங்களோட கேரக்டரைசேஷன் இஸ் அ ஷெஃப். சம்மன் ஹூ கேன் ஒரு நாட்டி ரொமான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மனிதர், எல்லாமே பார்த்துருக்கோம். இத்தனை அழகான விஷயங்கள் பார்க்கும் அபிஷேக் சார் வந்து இந்த புது புது அர்த்தங்களில் கற்றுக்கிட்ட அழகான விஷயங்கள், உங்களுடைய டோட்டல் ஜேர்னி எப்படி இருந்தது? புது புது அர்த்தங்கள் வந்து எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஆக்சுவலி நான் ஒரு 10 years டெலிவிஷன்லேருந்து பிரேக் எடுத்திருந்தேன்.
இந்த சீரியல் நான் கமிட் ஆனதுக்கு காரணம் என் பையன். he kept telling me, dad, get back to television, why don't you do television அப்படின்னு. ஸோ அந்த டைமில் தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ஐ ஷுட் பி தேங்கிங் திவ்யா அண்ட் விஸ்வா who contacted me. அண்ட் தென் அதோட பெரிய சர்ப்ரைஸ் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு கோ ஆர்டிஸ்ட், பெரிய சக்ஸஸ் நான் அவங்க கூட கொடுத்துருக்கேன் ஏற்கனவே. ஸோ அவங்க தான் கோ ஆர்டிஸ்ட்னு சொல்லும்போது இட் வாஸ் அ மோர் ஹாப்பியர் மூமெண்ட் ஃபார் மீ. அண்ட் இந்த கேரக்டர் வந்து ஆக்சுவலி இந்த ப்ராசஸில் என்ன சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப ஒரு இன்டென்ஸான ஆக்டராக தான் இருந்திருக்கேன், ரொம்ப சீரியஸான பர்சனாகவும் இருந்திருக்கேன். இப்போவே நான் பார்க்கும்போது ரொம்ப திமிரு பிடிச்சவன்னு பேசுவாங்க என்னை பார்த்தா. பட் நான் அப்படி கிடையாது, நான் ரொம்ப ஜாலியான ஒரு பர்சன். அது எனக்கு முதல் முறையாக ஸ்க்ரீனில் அதை பண்ணி காமிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ வெரி ஹாப்பி தட் ஐ வாஸ் அ பார்ட் ஆஃப் புது அர்த்தங்கள். சொல்லுமா. ஸோ புது அர்த்தங்கள் என்னோட முதல் சீரியல். எல்லாமே வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தது, ஒரு சின்ன திரையில் எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆஃப் ஸ்க்ரீன் ஆன் ஸ்க்ரீன் எல்லாமே கற்றுக் கொடுத்தது இந்த ஒரு ப்ராஜெக்ட் தான். என்னோட பேபி ஸ்டெப் தான் இது. நான் இன்னும் நிறைய வாழ்க்கையில் கற்றுக்கணும். அதில் ஒரு பேபி ஸ்டெப்பாக வந்து புது அர்த்தங்களுக்கு ஐ டுக் த ரைட் ஸ்டெப்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆக்டிங் வித் தேவயானி மேம் இஸ் சச் அ வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ காட். மை ஃபர்ஸ்ட் சீரியல்ன்றது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அண்ட் நிறைய கற்றுக்கிட்டேன். அண்ட் they all supported me so well. ஒரு ஃபர்ஸ்ட் டைமர் அப்படின்னு பார்க்காம அந்த கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்கறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். இது நீ இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு சின்ன ஒரு லுக்கு கொடுத்தா கூட, அபிஷேக் சார் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, ஃபர்ஸ்ட் டைம் நீ அந்த லுக்கு கொடுத்துட்டு போனல அது கரெக்டாக இருந்ததுமா, பர்ஃபெக்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணாரா. தேவுவெல்லாம் ஃபார் எவ்ரி சீன் ஷீ யூஸ் டு இம்ப்ரூவைஸ். இது இப்படி பண்ணலாம் பவி, இது இப்படி பண்ணலாம் பவி அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கலந்து ஒவ்வொரு காம்பினேஷன் சீன்லேயும் வந்து தேவு வந்து கலந்து பேசி நாங்கள்லாம் இம்ப்ரூவைஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு டீம் எல்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எவ்ரிபடி ஆர் லைக் வெரி கம்ஃபர்டபுள். அண்ட் இந்த மாதிரி ஒரு டீம் மறுபடியும் அமையுமான்னு தெரியல. ஸோ ஐ எம் கோனா மிஸ் தெம் ஸோ வெரி மச். இதுக்கு மேலே நிறைய இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம் புது அர்த்தங்கள் பற்றி. அண்ட் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் தட் ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங் அஸ் பவி ஃபார் திஸ் புது அர்த்தங்கள். தேங்க்யூ ஸோ மச் புசி தமிழ். காட் பிளஸ் யூ ஃபார் தட். வந்துட்டான். நியாஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்க்கா. சூப்பரா இருக்கீங்க. ஓகே, சோ நியாஸ் நீங்க சொல்லுங்க. நியாஸ், இந்த ஹோல் ஜர்னி எப்படி இருந்துச்சு? அக்கா, ஃப்ரம் டே ஃபர்ஸ்ட்ல இருந்து இது வரைக்கும் எனக்கு எல்லாமே லேர்னிங் தான். திஸ் இஸ் மை தேர்ட் சீரியல் ஆக்சுவலி. பட் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் சீரியல் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அவ்வளோ லேர்னிங், எப்படி இருக்கணும், எப்படி ஒரு ஆக்டர் எப்படி இருக்கணும்னு நான் என்னோட அம்மாவை பார்த்து கற்றுக்கிட்டேன். நிறைய விஷயங்கள் சொல்லிட்டேன்னா நிறையா சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் நான் வந்து இதாக சொன்னேன். ஃபர்ஸ்ட் டேல இருந்து இது வரைக்குமே எனக்கு எல்லாமே லேர்னிங்கான ஒரு இதுதான். நியாஸ், நீங்க டெஃபினெட்லி நிறைய லேர்னிங். நாங்களாம் வந்து தேவயானி மேம் அப்படின்னு சொல்லுவோம், நீங்களாம் என்ன எல்லாரும் தேவு அப்படின்னு ஆசையா கூப்பிட்டு என்ன கதை இது? ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷூட்லயே அவன் வந்து என்கிட்ட வந்துட்டு சொல்லிட்டான், இது பாருங்க நான் உங்களை மேடம் எல்லாம் நான் கூப்பிட மாட்டேன், மேம் எல்லாம் கூப்பிட மாட்டேன், நான் தேவுன்னு கூப்பிடுட்டா. யாரு அறந்தவாளா? அவன் சொன்னதும் என்னால ஒன்னும் சொல்ல முடியல. சரிப்பா நீ கூப்பிடு. சேர்ந்த மாதிரி எல்லாரும் ஆசையா செல்லமா நீங்களே கூப்பிட்டுக்கோங்க. உங்க தேவயானி மேம் எப்படி கூப்பிடுங்களா கூப்பிடுங்க. நீங்க ஒண்ணு சொல்லுங்க. ஒண்ணு வந்து உங்களோட கேரக்டர் ஆப்ஷன் கிடையாது, இவங்க கூட தான் நீங்க நடிச்சாகணும். உங்களே இப்படி பேர் பண்ணிட்டாங்க. சோ இது ஒன். இன்னொருத்தர் கூட நீங்க டான்ஸ் ஆடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யாரு அந்த டூ? ஓகே, சோ கிமி, பார்வதி அண்ட் நியாஸ் மூணு பேரும் சேர்ந்த மாதிரி அவனோட ஃபேவரட் 2 to 2 ஸ்டெப் எல்லாரும் ஆடிடலாமா சேர்ந்து? அதுக்கப்புறம் பிரேக் போயிடலாம். ரெடி? வாங்க, கம் ஸ்டெப் ஃபார்வர்ட்.
அர்த்தங்கள் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி அப்படின்ற ஒரு தொடரை பத்தி பேசும்போது நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது அப்படின்னு ஒரு பெரிய கவலை எங்களுக்கும் அது வந்தது. சரி, இது ஏதாவது ஒரு லாயர் வச்சு கிளியர் பண்ணிக்கலாம், ஏன்னா இது பெரிய லீகல் இஷ்யூஸ்லாம் வந்ததுன்னா we have to sort it out right அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வெல்கம் பண்ண போறோம். வந்துட்டாரு, சார் வந்துட்டாரு. DJ Sam, change the song. கனவிதுதான் நிஜமிதுதான் உலகினிலே என்னை யார் வெல்லுவார், என்னை யார் வெல்லுவார். கேள்வியில கொடாய் கொடாய் கொடாய்னு கொடாய்வேன். கேள்வி கேட்கும் போது யாராவது குறுக்க பேசினீங்க அது வந்து அக்ஷயா ஈபிகா எத்தனை எபிசோடு தெரியாதா? ஸ்வேதா ஈபிகா எத்தனை எபிசோடு? என்னது உங்களுக்கும் தெரியாதா? சரி, நான் தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றுமில்லை. சரி, இப்ப எல்லாரும் உங்க கையை நீட்டுங்க. நீட்டியாச்சுப்பா. என்ன பண்ண போறா? நான் சொல்றதெல்லாம் அப்படியே சொல்லணும். நான் சொல்றதெல்லாம் அப்படியே சொல்லணும். பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. நான் சொல்றதெல்லாம் உண்மை. சொல்றதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர உண்மையை தவிர உண்மையை தவிர உண்மையை தவிர வேற எதுவும் சொல்லக்கூடாது. உண்மையை தவிர வேற எதுவும் சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. நம்ம ஃபர்ஸ்ட் யாரை விசாரிக்கலாம்? ஐயா கையெடுங்க. இன்னைக்கு பொழுது இங்க கூட தானா? இன்னைக்கு என்ன செய்ய காத்திருக்காங்க தெரியலையே. விளங்குற மாதிரி தான். எல்லாம் கையெடுங்க. எல்லாம் கையெடுங்க. முடிஞ்சிருச்சு. ஐயோ ஏன்பா இந்த அட்டு குட்டிங்கன்னு இருக்கு. குழந்தை மறந்துட போறான். இறக்கப்பா பாவம். இறக்கிட்டீங்களா? நான் ஃபர்ஸ்ட் யாரை விசாரிக்க போறேன்னா, ஆஹா நம்ம தேவியானி மேடம். மேடம், நீங்க நடிச்ச படம் சூரிய வம்சம். அத பார்த்தே வளர்ந்தது நம்ம 80s 90s கிட்ஸ் வம்சம். நீங்க ஏகே கூட நடிச்ச படம் காதல் கோட்டை. செட்ல நீங்க பண்றீங்களாமே ரொம்ப சேட்டை. குறும்புத்தனம் ரொம்ப பண்ணிட்டே இருக்கீங்கன்னு திருநெல்வேலியில இருந்து திருநாவுக்கரசு வந்து உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. என்ன பண்ணலாம் சொல்லு. என்ன பண்ணலாம் நீங்க தான் சொல்லணும். அவங்க கிட்ட கேள்வி கேக்குறேன் மேடம், அதுக்கு ஏதாவது ஆன்சர் இருந்தா சொல்லுங்க. எனக்கு ஆன்சர் தெரியலடா. ஆன்சர் தெரியலையா? இது ஒரு கம்ப்ளைண்டா இல்ல, ஏதோ காம்ப்ளிமெண்ட் தானே? காம்ப்ளிமெண்ட் இல்ல, கம்ப்ளைண்ட். சரி, இந்த கம்ப்ளைண்ட்க்கு என்ன தண்டனை கொடுப்பீங்க? என்ன தண்டனை கொடுக்கலாம்? கம்ப்ளைண்ட்க்கு என்ன தண்டனைனா, நீங்க எங்க எல்லாருக்காகவும் குழந்தை மாதிரி பேசி காமிக்கணும். ஓ பேர் என்னடா? என் பேர் ஸ்ரீ சரவணன். சாரி, நானா சரவணன். நானா சரவணனா? சரவணன் இல்ல, சரவணன். சரவணன். ஓகே. எந்த கிளாஸ் படிக்கிற? 4th. நீ ஒரு லாயர் தானே, நீ எப்படி 4thல படிக்கலாம்? இப்போ சும்மா 4thல படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. Thank you மேடம், thank you. என்னோட அடுத்த விசாரணை யாருன்னா பிக் பாக்கெட் பார்வதி. என்ன பாருமா மாமன்ன குரு 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 குருன்னு பாக்குறாங்க. பாருமா, நீ ஆன் ஸ்கிரீன்ல மருமகளா நடிக்கிறத பார்த்துட்டு ஹாஃப் ஸ்கிரீன்ல நிறைய மாமியாருங்க இந்த மாதிரி தான் மருமக வேணும்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லல. திண்டுக்கல்ல இருந்து திவ்யான்னு ஒருத்தவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இது ஒரு குற்றச்சாட்டு இல்லையே, இது வந்து எல்லாரும் சொல்லிருக்காங்க. ஆனா ஏன் இது ஒரு குற்றச்சாட்டா சொல்றீங்க? தேங்க் யூ. உங்களுக்கான பனிஷ்மெண்ட் என்னன்னா, உன் டைரக்டா பனிஷ்மெண்ட் பண்ணிட்டியா? இங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஈஸியா ஒரு யோகா போஸ் ஒன்னு சொல்லி தரணும். ஒரே ஒரு வாட்டி ஈஷா போய் டான்ஸ் ஆடல. அது எந்த யோகா போஸ்?
ரெடி. தேங்க்யூ பர்மா, தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்து யார விசாரிக்க போறேன்னா, ஓஹோ தேவி பிரியா மேடம். மேடம், நீங்க நடிப்புல பின்றீங்க. உங்க வில்லத்தனமான போஸ வச்சு எல்லாரையும் கொல்றீங்க. மேடம், நீங்க சீரியல்ல தான் வில்லி, ஆனா உங்க குணத்துல சரியான கில்லி. அப்புறம் நீங்க ரசிகர்கள் மனச கொள்ளையடிக்கிற கள்ளி. ஆனா நான் இவ்வளோ சொல்லி யாருமே கை தட்டவே இல்லையே. சரி விடுங்க. பெஸ்ட் காமெடியன் பட் நோ பேமெண்ட். மேடம், உங்களை அவதார் 3ல வில்லியன் நடிக்க கூப்பிட்டுருந்தாங்களே. நீதான் போலியாமே. அதனால அதை பத்தி நான் சொல்லல. தண்டார்பேட்ல இருந்து தர்ஷன் ஒருத்தர் உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏற்கனவே நம்ம வாழ்க்கை பெரிய அவதாரமா இருக்கு. இதுல அவதார் 3ல வேற நான் நடிக்கணுமான்னு தான் சார் நான் வேணான்னு சொல்லிட்டேன். இப்போ அதுக்கு எனக்கு ஏதாவது தண்டனை கொடுக்க போறீங்களா நீங்க? ஆமா மேடம். எங்க தைரியமா தான் கொடுங்க பாப்போம். தண்டனைனா இப்போ ஒரு பாட்டு போடப்படும். அதுக்கு நீங்க நவரச ரியாக்ஷன் கொடுக்கணும். சிரிப்பு. ஃபர்ஸ்ட் ஒண்ணா சொல்லி பண்றேன். சிரிப்பு. ஐயோ. சூப்பர் மேடம், சூப்பர் மேடம். இப்போ சோகம். அடுத்து கோவம். சூப்பர் மேடம். லாஸ்ட் உங்களுக்கு தான் மேடம் நான் தேங்க்யூ சொல்லணும். போங்க மேடம். என்னோட அடுத்த விசாரணை யாருன்னா, நெய்வேலி நியாஸ் தூர்பேட்டையில இருந்து சிவகாந்தன் ஒருத்தர் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. என்னன்னா, நீங்க சீனியர் ஆர்டிஸ்ட்ல இருந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் வரைக்கும் எல்லாரும் கூடயும் ரீல்ஸ் பண்றீங்களாமே. இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இது சும்மா சொல்றதுங்க. அப்படியெல்லாம் பண்ணவே மாட்டேன் நானு. உங்களுக்கு பனிஷ்மென்ட் போய்டுவோமா? என் கூட ஒரு ரீல்ஸ் பண்றீங்களா? பண்ணலாம் வாங்க. ரஞ்சிதமே ஏ ரஞ்சிதமே ஏ பண்றத பார்த்து அப்ளை பண்ணுங்க. ஓகேடா. ஒரு பீட் போடுவாங்க. Super, super, super. Super, yeah, super. Thank you.
இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசுனதுல உங்க யாரையாவது நான் ஹர்ட் பண்ணிட்டேனா உங்க வீட்டு புள்ளையா நினைச்சி என்ன மன்னிச்சிருங்க. சோ சின்ன வண்டு சரவணனுக்காக ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். He was a huge talent on Junior Superstars. Thank you Saranan, thank you so much. Thank you. Thank you. நம்ம ரொம்ப அழகான சில மெமரிஸ் நீங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக சோஷியல் மீடியாலேயே உங்களுடைய இந்த ஜேர்னியை நிறைய கேப்சர் பண்ணி போட்டிருக்கீங்க. அதில் ஒரு சில ஃபோட்டோகிராஃப்ஸ் போடுவோம். அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் எந்த ஆர்டரில் வேணாலும் வந்துகிட்டே இருக்கலாம். அந்த ஃபோட்டோவில் இருக்க கேரக்டர்ஸோ இல்லை அதை பற்றி ஞாபகம் இருக்கிற மெமரிஸோ நீங்கள் யார் வேணாலும் ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த பிக்சர் ரவுண்டுக்கு போக போகிறோம். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் டே வெரி ஃபர்ஸ்ட் டே புது வருத்தங்களோட பூஜை. ஆமா, அந்த அன்னைக்கு எடுத்த ஒரு ஃபர்ஸ்ட் பிக்சர்னு சொல்லலாம். நாங்க எல்லாம் சேர்ந்து எடுத்த ஒரு ஃபர்ஸ்ட் பிக்சர். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேல இருந்து ஷூட்டிங் இல்ல we started shooting continuously after that. So this was the first day we took. புது புது அர்த்தங்களை நடிக்கிற அந்த அனுபவம், இந்த ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்கு போனது, இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட்டை பார்க்கும்போது எல்லா பசங்க என்னடா இவ்வளோ பெரிய குடும்பமா அப்படின்லாம் யோசிச்சிங்களா? எப்படி இருந்தது? எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸைட்மெண்ட் மேமோட நடிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான். ஓகே, பைலட் ஷூட் பண்ண போகிறாங்க. ஐயோ நான் என்ன பேச போகிறோம், எப்படி இவங்களை ஃபேஸ் பண்ணி நடிக்க போகிறோம். நம்ம தான் கெத்தாக இருப்போமா பார்க்கும்போது. உள்ளதான் கட கட கடன்னு உதறோம். லக்ஷ்மி அப்படின்னு பேசும்போது உள்ளே உதறது எனக்கு. ஐயோ, ஆனால் ஷி வாஸ் வெரி ஸ்வீட். அதனால என்னை ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதனால அது கொஞ்சம் நடிக்கும் போது நமக்கு அந்த இது விஷயமே எப்போவுமே எட்டாது. இந்த பயம்லாம் இருக்கவே இருக்காது. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் பயப்படல. போய் நம்ப முடியும். நானே இப்போ அதுதான் மேடம் இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப எனக்கு இவங்க ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா நான் இவங்க எனக்கு எவ்வளவு ரசிகையோ அதை விட பெரிய ரசிகை நான் இவங்களுக்கு. தெரியும். ஃபர்ஸ்ட் டே மேம், ஃபர்ஸ்ட் டே. அப்புறமா என்ன ஓவரா பண்ணுவாங்க. I adore her so much. அவங்க வாட்ஸ்அப்ல இதெல்லாம் பேசிப்பாங்க. அடுத்த போட்டோ எனக்கு ஒண்ணும் சொல்றதுக்கே இல்ல. போட்டோ போடுங்கடா. ஷாலுமா. தாவிட்டாங்க. இருங்க ஒரு நிமிஷம். யார் லேடி ஷாலுமா சொன்னா பரவாயில்ல. சந்து நீ என்ன பாங்க? இது ஷாலுமா அவ சொன்னதுக்கு நான் சும்மா ஒரு ரிப்பீட் பண்ணேன். ஓகே. சோ அபிஷேக் சார் அண்ட் ஷாலுமா. எங்க ஷூட்டிங் அப்பார்ட்மெண்ட் இருக்குல்ல, அங்கே ஒரு ஃப்ளாட் இருக்கு. அது வந்து A to B அப்படிமோ. அங்கே வந்து யாரெல்லாம் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களோ பெண்கள் அவங்களாம் நான் வீட்டில் கூப்பிட்டு வந்து வச்சுப்பேன். சரி, கவுன்சில் பண்றதுக்காக கூப்பிட்டு வச்சு பேசுவார் மேடம். அந்த மாதிரி லேட்டஸ்டா இவங்க ஆட் ஆயிருக்காங்க. சூப்பர். அடுத்த போட்டோகிராஃப் போலாம் ப்ளீஸ். பன் பிதிகி ஜாம். ஒரு பேனர் விழுந்துடும் மேல இருந்து. இவங்க தான் ஏற்பாடு பண்ணுவாங்க. இல்ல நான் இருப்பேன் அந்த பேனர்ல. இவங்க பேனர் தான். ஆமா, இவ பேனர். இன்னைக்கு ஒரு கமிட்டி மீட்டிங் நடக்குது, அசோசியேஷன் மீட்டிங். அதுல அவங்க நிக்கறாங்க பிரசிடென்ட்டா. நானும் நிக்கிறேன். இவங்க ஜெயிக்கணும்னுக்காக நிறைய பேனர்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க அபார்ட்மெண்ட்ல. அதுல இருந்து ஒரு பெரிய பேனர் வந்து குழந்தைங்க நடக்கும் போது விழுந்துடும். அதை விழும்போது நான் ஓடி போய் அந்த 2 குழந்தைங்க மேல காப்பாத்திட்டு அந்த பேனர் என் தலை மேல விழுந்து எனக்கு அடிபட்ட அந்த காட்சி தான் இது. இது பவி எடுத்த போட்டோ நினைக்கிறேன். இல்ல பவி? she takes all these selfies. இல்ல அது ஆஃப் ஸ்கிரீன் நாங்க அதோட இருந்தோம். அந்த கெட்டப்போட இருந்தோம். சரி இந்த மாதிரி கிடைக்காதேன்றதுக்காக. தாங்கலையா மாமியாருக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு. சரி, அப்போ நான் என்ன சொல்றேன், வாங்க நீங்க பிரதீபா மேடம் வாங்க. அசோசியேஷன்ல பிரசிடென்ட்டுக்காக நிக்கிறதுக்காக உங்களுக்கு பெரிய பேனர்லாம் கட்டி வச்சிருக்காங்க. கரெக்டா? அந்த பேனர் தானே மேடம் மேல விழுந்துச்சு. ஆமா. இப்போ நீங்க அதே பிரசிடென்ட் போஸ்டுக்கு அசோசியேஷன் மெம்பர்ஸ் எல்லாரும் ரெசிடென்ட்ஸ் கிட்ட ஓட்டு கேட்க போறீங்க. இவங்க பிரசிடென்ட்டா வரணும்னா கை தட்டுவீங்க. இல்லைன்னா அங்கிருந்து இருக்க தக்காளி முட்டையெல்லாம் யூஸ் பண்ணலாம். லக்ஷ்மி மேடம்க்கு ஓட் பண்ணி இது வரைக்கும் நீங்க அவங்கள வந்து ஒரு செக்ரட்டரி போஸ்ட்ல வச்சு அவங்களுக்கு நிறைய நீங்க ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்து பாத்தீங்க. பட் அவங்க எதுவுமே சிறப்பா செய்யல. ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஆஸ் பிரதிபா உங்களுக்காக நான் செக்ரட்டரியா நின்று சத்தியமா சொல்றேன், நீங்க நினைக்க முடியாத விஷயங்கள் எல்லாம் நான் பண்ணுவேன். ஸோ ப்ளீஸ் எனக்காக ஓட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த பக்கம் ஸ்வேதா, நீங்க வாங்க ஸ்வேதா. வந்து எனக்கு குட்டி பேபி சைஸ்ல இருந்தே தெரியும். இப்போ ஸ்வேதா வந்து வில்லி கேரக்டர்ல பண்ண. பட் ஆனா சார் நீங்க தானே சார் வில்லியா சூஸ் பண்ணீங்க இவள? ஆமாவா சார்? இப்போ சொல்லுங்க சார். இப்போ
இதுல என்னன்னா தேவி பிரியாவும் பெரிய டான்சர், இந்த பக்கம் ஸ்வேதாவும் பாத்தீங்கன்னா அட்டகாசமான டான்சர். ரெண்டு பேரும் இப்படி இருக்கும்போது ஆடாம இருக்க முடியுமா? சோ பாய்ஸ், நவ புட் தி மியூசிக் அண்ட் வாட்ச் தி டான்ஸ். அடுத்தபடியாக வரப்போறது போட்டோகிராஃபா வீடியோன்னு பார்க்கலாம். ஒரு கயிறு கழுத்தை சுத்தி அந்த ஃபீலர் தான் இருந்தது. பட் டீமாக சேர்ந்து ஏதோ ஒரு பாட்டு பாட அட்டம் பண்ணிருக்கீங்களா? அது என்னது சொல்லுங்க. பாரதி சொல்லுமா. அது வந்து என்னன்னா இந்த பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நிக்கிறாங்கல்ல, ஆமா, அதுல வந்து எங்க சின்னம் வந்து ரோசா பூ சின்னம். கரெக்டா அதுக்கு உண்டான பாட்டு வந்து ரோசா பூ பாட்டே சிக்கிச்சா. சோ அந்த பாட்டையே வந்து நாங்க ப்ரோமோட் பண்ணி சீரியல்லயும் வந்து வேற லெவல்ல நாங்க அங்கங்க யூஸ் பண்ணோம் அந்த பாட்டு. அது ட்ரெண்டிங்கா வேற இருந்துச்சு, ஒரு ரீலாகவே ட்ரெண்டிங்காவும் இருந்தது ரொம்ப நாட்களுக்கு, தெரியும் இல்லையா உங்களுக்கு? அதுல மேடம் உங்க பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருந்தது. ஏன்? தேங்க் யூ. இல்ல அதுல வந்து நாங்க பாடுனாதான் அவங்க நடிப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா கோரஸா பாடணும், நடிச்சாங்க. அச்சுக்கா அந்த ரோசா பூ பாட்டுல ஒரு குழந்தை வரும்ல, அந்த குழந்தையே இவங்க தான். பிரியா ராமன் கேரக்டர் இருக்காங்கல்ல சூரிய வம்சம்ல, அதோட பேபி வெர்ஷன் தான் திவ்யா. அவ சூப்பரா ஆடுவா. யாரு? திவ்யா சூப்பரா ஆடுவா, பாடுவா, பாடிட்டே ஆடுவாக்கா. நான் ஒத்த கால்ல நிப்பேன் சொல்லு. அப்படிங்களா? இல்ல அந்த டேலண்ட் வேற இருக்கா? பாடிட்டே ஆடுவாங்க, ஒத்த கால்ல நிப்பாங்க. எல்லாரும் சேர்ந்த மாதிரி இப்ப பார்க்க போறோம் புது புது அர்த்தங்களோட நினைவு விழால. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டான்ஸ் ஜோடி டான்ஸ் புது புது அர்த்தங்கள் ஸ்பெஷல். எவ்வளோ ஆடுறீங்கம்மா, சூப்பர் சூப்பரா ஆடுறீங்க. ஆனா ப்ரொடியூசர் மேடம் யூஸ்வலா ஒரு ஷோல ஒரு சீரியல்ல ப்ரொடியூசருக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும், என்னடா பண்ணோம் நம்ம ஃபினான்சஸ்லாம் கரெக்டா வரணும்னு. இந்த ப்ரொடியூசர் பார்த்தா குத்து குத்துன்னு குத்தினுது. அது இருக்காரு, பிரிட்டோ சார் இருக்காரு, அவர் தான் மெயின் ப்ரொடியூசர். வாங்க எல்லாரும், தேங்க்யூ ஸோ மச். புது புது வார்த்தைகளுடைய இந்த நிறைவு விழால அடுத்தபடியாக வரப்போறது ஒரு ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட். இவங்க வந்து ஒரு தீவிர ரசிகை இந்த புது புது அர்த்தங்களுக்கு. டைம் ஃபார் அஸ் டு வெல்கம் நம்ம ஏரியாவோட பாட்டி தாங்க, லாலா பாட்டியை வெல்கம் பண்ணிடலாமா?
ஆக்சுவலா நான் வந்து இப்ப புதுசா ஒரு வேலைக்கு சேர்ந்திருக்கேன்டி. என்ன பாட்டி இது? ஆர்ஜேவா சேர்ந்திருக்கேன் மேடம். நானும் ஆர்ஜேவா தான் சேர்ந்திருக்கேன். தேங்க்யூ. அதுவும் சாதா எஃப்எம் இல்ல, லாலா எஃப்எம். ஆமா, 104.4. கேட்ட பாட்டை போடுவோம், ரைட்ஸ் இல்லைன்னா நாங்களே பாடுவோம். இதுதான் வந்து எங்க ரேடியோ ஸ்டேஷனோட மோட்டோ. புது புது அர்த்தங்கள் வந்து வராங்கன்னு சொன்னாங்க, அதனாலதான் வந்திருக்கேன். அந்த பஞ்சு முட்டாய் நம்ம தேவி பிரியா தானே? ஒரே நிமிஷம். ஐயோ, உன்னை பாக்கிறதுக்கு 4 மணி நேரம் 4 நாள் கூட நான் வெயிட் பண்ணுவேன். நல்லா இருக்கீங்களா மாமி? நல்லா இருக்கேன். இவளை பத்தி சொல்லி அவன் அர்ச்சனா சின்ன வயசுல இருந்து நடிச்சிட்டு இருக்கா. ஏன் சின்ன வயசுல இருந்தா? ஏன் சின்ன வயசுல இருந்தா நடிச்சிட்டு இருக்கா? சுருக்கமா சொல்லணும்னா ஆண்டனா வச்ச டிவி காலத்துல இருந்து இன்னைக்கு ஆண்ட்ராய்டு டிவி காலம் வரைக்கும் அக்கா இல்லாத சீரியல பார்க்கவே முடியாது. அது ஆக்சுவலி லெஜெண்டரிக்கு சென்ஸ் தெரியுமா? இத்தனை வருஷம் தாங்கிறது சும்மா கிடையாது. சும்மா நீ விளையாட்டுக்கு சொன்னாலும் ஃபேக்ட் இஸ் இத்தனை ஆண்டுகள் தொலைக்காட்சியில் இருக்கிறது இஸ் நாட் ஈஸி. பெரிய பெரிய சல்யூட் தேவைப்படும். சில பேர்லாம் ஒரு சீரியல் மேடம் ஒரு சீன் பண்ணிட்டு கொலாபரேஷன்லாம் பண்ணுவாங்க. ஆனா அக்கால இதற்கு கொலாபரேஷனே பண்ணது கிடையாது. ஏன்? ஏன்னா யாரும் கூப்பிட்டது கிடையாது. அதுல முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிருக்கேன். அக்காவெல்லா ஷூட்டிங்க்கு கூப்பிடலனா கூட கோச்சிக்க மாட்டாங்களா. ஷூட்டிங் ஸ்பாட்ல ரீல்ஸ் பண்ண கூப்பிடலனா அப்படி கோச்சிப்பாங்க. அபிஷேக் சார் தானே இவர்கிட்ட ஒரு 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் தள்ளி நிக்கணும்டி. ஏன்? டக்குன்னு தாலி எடுத்து கட்டிடுவாங்க. ஆமா, பார்க்கத்தான் சாக்லேட் பாய் மாதிரி இருப்பாரு, பண்றதெல்லாம் ரக்கெட் பாய். ஆனா ஒரே விஷயம் மட்டும் சார் கிட்ட பிடிச்ச விஷயம், ரோட்ல யாரா இருந்தா லிஃப்ட் கொடுப்பாரு, ஷூட்டிங் வரவங்களுக்குலாம் கிஃப்ட் கொடுப்பாரு. மேடம் எனக்காக ஒரு கிஃப்ட் கொடுங்களேன். மேடம் வணக்கம். மேடம்லாம் எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? இந்த காலத்துல இன்ஸ்டாகிராம்ல லவ் பண்ணுவீங்க, மேடம்லாம் இட்லி பூ வச்சு லவ் பண்ணுவாங்க. ட்விட்டர்ல லவ் பண்றாங்க மேடம். ஆனா சொட்டரே லெட்டரா அனுப்பிச்சிங்களே மேடம், அதெல்லாம் மறக்க முடியுமா? அர்ச்சனா, மோட்டிவேஷனல் சாங்னா உனக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? இப்ப இருக்க கிராவிட்டி அதெல்லாம் தானே. அந்த காலத்துல மேடமோட மோட்டிவேஷனல் சாங் பாடாத டேப் ரெக்கார்டே இல்ல. நட்சத்திர ஜன்னலில் வானம் வெட்டி பாக்குது தீராக ஒரு கேரியரை காமிச்சு ஒருத்தர் கேரியரே மாத்தினாங்களே. மேடம் ஐ லைக் யூ சோ மச் மேடம். நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க மேடம். யாரோ பார்த்து செய்டா. சூப்பர் குயின்ல எல்லாரையும் காலி பண்ணிட்டு ஜாலியா பாலி போயிட்டு வந்த பாரு, அது என்னால மறக்கவே முடியாதுடி. சரி சீக்கிரமா சூப்பர் மாம் ஷோக்கும் வா. என்ன நான் சீக்கிரமா சூப்பர் மாம் ஷோ வரணுமா? ஆமா. என்னடா அடுத்து ஒரு 2-3 சீரியல் பண்ணலாம்னு நினைச்சேன். நீ என்ன கூப்பிட மாட்டாங்க, நீ ஏன் நினைச்சிட்டு இருந்தா? எப்படி பாரு, ஒண்ணு பார்க்கவே 1 வருஷம் ஆகி போச்சு பாரு. ஆனா ஒன்னே விஷயம், இந்த பொண்ணை பாக்குறதுக்கு பசங்களாம் நாய் மாதிரி பின்னாடி சுத்துறாங்க. ஆனா இது ஷூட்டிங் ஸ்பாட்ல வர நாய் பின்னாடி எல்லாம் சுத்திட்டு இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு நிமிஷம், உங்க புடவை சரி பண்ணுங்க. நீங்க ஓபன் பண்ணா எல்லாம் தெரியுது. நைட் 12 o'clock மேல ஷோவே வேற. சார் டைரக்டர் சார், பல்லிய பாத்தே பயப்படும் சார், இதெல்லாம் வில்லியா போட்டு வச்சிருக்கீங்க சார். சார் பாரதியா சார், நல்லா இருக்கீங்களா சார்? உங்களோட பெரிய ஃபேன் சார், அப்படியே கையை மேல தூக்குங்க சார். அக்ஷயா, கிம்மி சொல்லுங்க பாட்டி. அப்புறம் சீரியல் முடிய போகுது, புதுசா ஏதோ ஹாபிஸ்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காம, என்ன ஹாபிஸ்? நான் வந்து கொஞ்சம் பாட்டு கத்துட்டு இருக்கிறேன். பாட்டு கத்துக்கிறது போல ஆக்டிங் கத்துக்கிட்டா இன்னொரு 4 சீரியல் இருங்க. அவ வந்து சீரியல்லே இருக்க ஒரே காமெடியன், ஃபீமேல் காமெடியன், அதனால அவளை பத்தி அப்படி சொல்ல தேவையில்ல. ஓகே, தப்பிச்சிட்டேனா? நியாஸ் எல்லாருமே ஷூட்டிங் வந்து என்ன கேட்பீங்க? சீன் இருக்கான்னு கேட்பீங்க, டைலாக் இருக்கான்னு கேட்பீங்க. தம்பிலாம் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் இருக்கான்னு கேட்டு தான் போவானே. இது ரூமருங்க, நீங்க எதை எனக்கு தெரியல. நான் ரூமர்னு நினைச்சு சொன்னேன், ரூமர் நீயே சொல்லிட்ட. அதுக்கு மேல நான் ஒண்ணும் பண்ண முடியாது. யாருக்கு காமெடி ரொம்ப பிடிச்சிருக்குடா. ஆனா இப்படிதான் தம்பி இருக்கணும், யார் சொன்னாலும் மாறி வர இல்ல 5க்கு 10க்கு ஆயா வேஷம் போடணும், இல்லைன்னா அது மாதிரி ஆங்கர் வேஷம் போடணும்.
சரி நான் வந்த மெயின் மேட்டர் சொல்றேன். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க அர்ச்சனா மாமின்னு. நீ கேள்விப்பட்டல? உங்கள வெளியில ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் என்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் மீம்ஸா கொண்டு வந்து நான் போட போறேன். இதெல்லாம் உண்மையா இல்லையா அப்படின்னு உங்க டீமை பார்த்து சொல்லிட்டா எனக்கு அது போதும். சரி ஓகே வாங்க. என்ன ஃபாஸ்டா போறேல? சினிமாவில் நடித்தால் அஜித் விஜயுடன் தான் நடிப்பேன் என்று பார்வதி பரபரப்பு பேட்டி. சொல்லுங்க பார்வதி, இது உண்மைதானே? ஆமா, நான் ஆக்சுவலி இன்னும் 2 பேர் எக்ஸ்ட்ரா சொல்லியிருந்தேன். சுத்தமே இல்ல உனக்கு. கமல் சார் ரஜினி சார் விட்டுட்டாங்க. கமல் சார் ரஜினி சார் அஜித் சார் விஜய் சார் கூட தான் நடிப்பீங்க, இல்லனா சினிமாக்கு வர மாட்டீங்க. இந்த சூர்யா சார் ஒரு புதுசா வந்திருக்காரு, அவர் எப்படிமா? அவர் கூட ஓகே கன்சிடர் பண்ணலாம். வெரி நைஸ். ஓகே அடுத்தது சூரிய வம்சம் 2வில் தேவயானி ஹீரோவாக நடிக்கவிருக்கும் அபிஷேக். தேவயானி மேம்க்கு ஹீரோவாக நீங்க தான் நடிக்க போறீங்களா சூரிய வம்சம் 2ல? என்ன சார் இது? இது உண்மையா நடந்தா சந்தோஷம் தான், அவங்க ஓகேன்னு சொல்லணும். மேடம் நீங்க சொல்லுங்க, அவர் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்க சொல்லிருக்காரு, எவ்வளவு டீசெண்டா கேக்குறாரு. சொல்லுங்க மேடம், உங்களுக்கு ஓகேனா நம்ம சீரியல் ஜீ தமிழ்ல எடுக்கலாம் மேடம். சூரிய வம்சம் சீரியலை திருப்பி அக்ஷயா அந்த குழந்தை கேரக்டர் போடலாம் மேடம். ஃப்ரெண்ட் பாயாசம் சாப்பிடு ஃப்ரெண்ட். அதான் பொண்ணு மேடம் அந்த ரோல். இது நான் என்ன பதில் சொல்றது சொல்லுங்க? உண்மை சொல்லுங்க. இப்படி சொன்னா நான் என்ன பதில் சொல்றது சொல்லுங்க. உண்மை என்னன்னா புரிஞ்சிருச்சு மேடம், எனக்கு புரிஞ்சிருச்சு. பார்ட் 3ல நம்ம ட்ரை பண்ணுவோம் சார். பார்ட் 2 விட்டுருவோம் சார். ஓகே அடுத்தது என்னமா அவதார் கிட்டப்பா. அம்மன் வேடத்தில் நடிக்க இருக்கும் ஸ்வேதா வெளியான புகைப்படத்தால் பரபரப்பு. காளி வேஷம் தான் அது. எழுதி ஒட்டுங்க அடுத்த வாட்டி. சரி பாத்துடுமா. இது என்ன ஹைலைட்? அடுத்து ஒன்று அடுத்த சீரியல் குழந்தையாக நடிக்க இருக்கும் அக்ஷயா. பிளே ஸ்கூலில் தீவிர பயிற்சி. இது என்னம்மா இது? சார் ஒரு சைடு சோஃபால தூக்குறாருமா. அப்படி தாயாதம்மா. அவர் வயசானவர், அவரை போட்டு அடிக்கிற. என்ன இது? நிஜமா பரபரப்பா? உண்மையா இல்லையா? அப்ப பாட்டுலையா ரைம்ஸா? உண்மைதான். ஒரு ரைம்ஸ் மட்டும் சொல்றேன் அழகா, குழந்தை மாதிரி. இங்கே டைரக்டர் இருக்காரு, ஆடிஷன் எடுப்பாரு, ஆனா திருப்பி அந்த தப்பா பண்ண மாட்டாரு. Baba black sheep, have you any wool? Have you any wool? போதுமா? ரிஜெக்டட்மா. வெயிட்டிங் லிஸ்ட் கூட கிடையாது. ஓகே அடுத்தது 20 years challenge. Oh my god. Yeah, this is seriously a 20-year challenge. 2002-3 அந்த டைம்ல வந்த ஒரு ஒரு பெரிய சீரியல், செலிப்ரேட்டட் ஆன ஒரு சீரியல். அது நீங்க 2 பேரும் தான் லீடா இருந்தீங்க. ஒரு 20-year challengeல 2 பேரும் அதே மாதிரிலாம் பார்க்கறதே is impossible இன்னைக்கு. But here you are, a 20-year challenge சக்சஸ்ஃபுல்லாக ஒரு நிறைவு விழாவில் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். A big round of applause Abhishek sir and Devyani ma'am. This is for both of your pictures. சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் டே அவங்க பூஜைக்கு வந்துருந்தாங்க. நான் உள்ள ரூமில் இருந்தேன். ஷி மேடம் வாஸ் ஸ்டாண்டிங் அவுட் சைட். த மூமெண்ட் வி போத் சா ஈச் அதர், வி வாஸ் ஸோ ஹாப்பி சீயிங் ஈச் அதர். ஏன்னா கோலங்களுக்கு அப்புறம் ஐ வாஸ் நெவர் இன் டச். கோலங்கள் அப்போது பெருசாக எனக்கு இவங்களோட பேசுகிற பழகிற விஷயங்கள் நடக்கலை. சீனில் மீட் பண்ணுவோம் அண்ட் தென் வீல் பர்ஃபார்ம் அண்ட் கோ. திஸ் டைம் இட் வாஸ் லைக் எவ்ரிபடி வாஸ் ஸ்டேயிங் இன் த சேம் அப்பார்ட்மெண்ட் அண்ட் யூனோ ஸோ காட் டு நோ மோர் ஆஃப் ஹர். இப்போ அதே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்டென்சிட்டி, அதே ஒரு கமிட்மெண்ட், அது வந்து இவங்கள்ட்ட நான் பார்த்துட்டு ஐ எம் ஸோ ப்ரவுட் தட் ஷீ இஸ் சச் எ டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட் அண்ட் ஐ எம் ஒர்க்கிங் வித் ஹர் அகேன். தேங்க்யூ ஸோ மச். That is amazing. Ma'am, உங்களுடைய கருத்துக்கள் about this 20-year photograph? கோலங்கள்ல நாங்கள் வந்து நிறைய நான் அவ்வளோ பேச மாட்டேன்னு நினைக்கிறேன். சுத்தமாக பேசுவேன். ஆமாம், கொஞ்சம் அலூஃபாக தான் இருப்பேன். அதுக்கப்புறம் கேப் ஆயிடுச்சு, மீட் பண்ணலை. பட் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் வாட்ஸ்அப் எல்லாம் ஹலோ ஹாய் குட் மார்னிங் ஐ திங்க் வி டூ அந்த டைம் அந்த மாதிரி. பட் வி டென்ட் காட் டு மீட் ஈச் அதர். ஹி ஆல்சோ வாஸ் பிஸி இன் ஹிஸ் ஃபில்ம் அண்ட் ஆல். அப்புறம் திடீர்னு இந்த ப்ராஜெக்ட் வரும்போது அபிஷேக் சார் இஸ் அகேன் யோர் பேர் அப்படி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மறுபடியும் மீட் பண்ணுறோம், மறுபடியும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சீரியலாக இருக்கும் அப்படி ஒரு எதிர்பார்ப்போட மறுபடியும் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். அண்ட் ஹியர் வி ஆர் ஃபினிஷ்ட் அரவுண்ட் 500 and odd episodes. அண்ட்
சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஜர்னியும் நாங்கள் முடிக்க போகிறோம். Wonderful. இந்த புகைப்படத்தை பார்த்து மணிரத்னம் பொன்னியின் செல்வன் 2-ஐ ரத்து செய்தார். வேதனையில் படக்குழுவினர். அவளை மறக்கத்தான், பொன்னியின் செல்வனை மறக்கத்தான். ஆனா எவ்வளவு அழகா இருக்காங்க ரெண்டு பேரும் அதுல. Thank you கா. Love you கா. நிஜமா both you look so beautiful in that. இல்ல நிஜமாவே சொல்றேன், அடுத்தது ஏதாவது ஒரு எபிசோட்ல லாலா பாட்டி நீங்க வரும்போது நந்தினி மாதிரியோ குந்துவை மாதிரியோ வாங்க. அது நான் வராமே இருப்பேன். போயிட்டு வர முடிஞ்சது. லாலு. Thank you டி. பாட்டிமா we love you. Thank you, thank you, thank you. ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட், இது ஒரு கிஃப்டிங் மொமெண்ட் தான். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஃபுல் ஜர்னி டுகெதர் as a ஃபேமிலி பண்ணிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இதோ இந்த ரேக்ல இருக்கக்கூடிய எந்த கிஃப்ட் வேணாலும் நீங்க சூஸ் பண்ணலாம். உள்ள என்ன இருக்குன்னு நீங்க டச் பண்ணி ஃபீல் பண்ணலாம், பார்க்க கூடாது. இங்க வரீங்க, ஒன்னதை பாக்குறீங்க, அப்படியே அதை எடுக்கிறீங்க. அது ஓபன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் அதுல என்ன கிஃப்ட் இருக்குன்னு நீங்க ஆடியன்ஸ்க்கும் ரிவீல் பண்ண போறீங்க, உங்களுக்கும் தெரிய போகுது. அது என்னவாக இருக்கும் நம்ம யாருக்குமே தெரியாது. You pick up a gift, you see what it is and you gift it to somebody here. That's the task. Okay? ரெடியா இருக்கீங்களா? அபிஷேக் சார். ஓகே, ஜும்காஸ் இருக்கு அதுக்குள்ள. ஓகே, சோ இந்த ஜும்காஸ் நீங்க யாருக்கு கொடுக்க போறீங்க, ஏன் கொடுக்க போறீங்க? புது அர்த்தங்கள்ல நிறைய புது உறவுகள் வந்துச்சு, நிறைய நண்பர்கள் சந்தித்தேன். ஒரு ஸ்பெஷல் பாண்டிங், ஒரு பொண்ணுன்னு ஒன்று கிடச்சா எனக்கு. ஐ வுட் லைக் டு கிவ் திஸ் டு அக்ஷயா. எதுக்கு அழற? எதுக்கு அழற? ஏய், என்னாச்சு? No, you have seen me for a very long time. I get எல்லார்கிட்டயும் நான் ஜோவியாக பேசுவேன், என்ன மாதிரியே நான் இருந்துப்பேன் நான். ஆனால் இந்த செட்டில் வந்து எல்லாருமே சீனியர்ஸ், நிறைய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. பட் நான் எனக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இவரோட தான் இருக்கிற ஒரு இது. இவர்கிட்ட ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு தெரியாது. ஹார்ட் டு கெட் கனெக்ட் வித் ஒன் சீனியர் பர்சன். ரொம்பவே பயமாக இருக்கும் ஒரு சீன் நடிக்க. மேம் பார்த்தாலும் சரி, சாரை பார்த்தாலும் சரி. பட் ஆனால் த வெரி ஃபர்ஸ்ட் டே நான் கூப்பிட்டது, என்னை பார்த்ததுலேருந்து ஒரு ஷார்ட் வந்து அப்ரிஷியேட் பண்ணார். இட்ஸ் ஜஸ்ட் அ சஜஷன். என்னோடய ஷோல்டர் மட்டும் நான் ஆக்ட் பண்ணிட்டேன், வெறும் என்னோடய ஷோல்டர் மட்டும் தான் ஆடிட்டுருக்கு. இவர் சொன்னார், நல்லா நடித்தேன் அப்படின்னாரு. ஏன்னா கலாய்க்கலான்னு நினச்சேன் நான். இல்லை, அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி டேரக்டர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஃப்ரம் தட் மூமெண்ட் டில் திஸ் செகண்ட் இஸ் ஆல்வேஸ் பீன் தேர். நான் இன்னைக்கு யார்கிட்டயுமே இங்கே யார்கிட்ட என்னை பற்றி சொன்னால் எனக்கு தெரியுன்றது தெரியாது, பட் உங்களுக்கு தெரியும். ஐ டோன்ட் கட் எடிட் பேஸ்ட் அண்ட் டாக் டு எனிபடி. பீப்புள் டோன்ட் லைக் மீ. எனக்கு நிறைய பேருக்கு பிடிக்காது, நான் பேசுகிற விதமோ இல்லை சொல்கிற விதமோ பிடிக்காது. பட் மோர் தேன் மை நெக்ஸ்ட் மை மம், எனக்கு ஏதோ ஒரு இன்சல்ட்டோ இல்லை ஏதோ ஒரு குழப்பம்னா நான் எங்கள் அம்மா கிட்ட போவேன், எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் வந்து இவர்கிட்ட தான் நான் வந்து ஐ செக் வித் him. I did this thing, is this wrong or not? But he'll say if I'm wrong, he'll chuck me out. நீ அதை பண்ணவே பண்ணாத, தப்பு அந்த விஷயம் நீ பண்ணாதன்னு ஒருத்தவங்க வந்து சொல்கிறது ஒரு பெரிய விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்களுக்கு 2 பேருக்கு ஏதாவது ஒரு சீன் வந்தது அப்படின்னா ஒரே ஒரு டைலாக் வந்தது. நான் வந்து நீ என்னோட செக்ரட்டரி கிடையாது, என்னோட பொண்ணு
ஜாயின் அஸ். வாங்க. அந்த டப்பால மிக்சர் இருக்கு மேடம். இந்த ஃபேமிலியில மிக்சர் யாராக நீங்க நினைக்கிறீங்க? என்ன நடந்தாலும் சரி மேடம், உருண்டு பரண்டு ஒரு சீன் ஓடிக்கிட்டு இருந்தாலும் டென்ஷனே இல்லாம மிக்சர் சாப்பிட்டு இருப்பாங்க. நாங்க ஏக்குனர் சருக்கு கொடுத்துடுவோம். ஏக்குனர் சார் ஸோ மேம், இதுக்கு ஆக்சுவலி பின்னாடி இருக்க ரகசியம் என்னன்னா சார், ஒரு இயக்குனர் வேலை ஒரு கதை நல்லா எடுத்துட்டு போகணும்னு. யார் எப்படி அடிச்சுக்கிட்டா இல்லை, நமக்கு சீனு கரெக்டாக நடக்குதா இல்லையா அப்படின்றதே ஒரு தனித்திறமை. அதனால எவ்வளோ வெளியில பாதிப்பு இருந்தாலுமே சீனுக்கு வரும்போது எல்லாரும் அவங்க கதாபாத்திரத்தை கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கறது ஒரு பெரிய கஷ்டம். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா சார், நமக்கு நைட்டுக்கு தேவையான மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா கரெக்டுங்களா? அதுதான் சார் முக்கியம். தேவயானி மேம், நீங்க சொல்லுங்க சாரோடைய ஒர்க் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும், சங்கர் சார் பத்தி ஒரு சில வார்த்தைகள். அவர் ஒரு நல்ல டெக்னீஷியன். ப்ரொடியூசருக்கு கரெக்டான ஒரு டைம் லிமிட்டில் முடிக்கணும். பட்ஜெட்டு அது இது எல்லாமே ஐ திங்க் ஹீஸ் அ வெரி ஃபேவரபிள் டைரக்டர் டு த ப்ரொடியூசர்ஸ். அண்ட் நம்ம எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். வி லைக் ஹிம் வெரி மச். ரொம்ப ஜோவியலாக ஹாப்பியாக சந்தோஷமாக அப்பப்போ சேட்டைகள் எல்லாம் பண்ணி அப்படி நாங்கள் பண்ணிகிட்ருப்போம். ஸோ ஒட்டுமொத்தமாக ஒரு நல்ல டைரக்டர் அண்ட் வி ஹவ் என்ஜாய்டு ஒர்க்கிங் வித் ஹிம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு தடவை எழுந்து நின்று அவருக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடணும். ஒரு இயக்குனராக டு பி அ ப்ரொடியூசர் டைரக்டர் ஃபாஸ்டாக ஒர்க் பண்ணுறது வாழ்த்துக்கள் சார். இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் உங்கள் கையில் வரணும் தான் எங்களுடைய வாழ்த்துக்கள். சிலுவைகளை நீ சுமந்து மாலைகள் எமக்கு சூட்டினாய், சிறகடிக்கும் பறவைக்கெல்லாம் வானத்து போல மாறினாய். அடுத்தபடியாக பார்வதி வாங்க. பார்வதி பார்வதி பாதி ரூட்டில் தள்ளி விட்டாளே, பார்வதி ஹே பார்வதி நெஞ்சு நொட்டு புள்ளியிட்டாளே. பார்வதி யோசிச்சு எடுமா, அதுக்குள்ள என்னவா கூட இருக்கலாம், யோசிச்சு பாரு. இல்ல சும்மா கேட்டேன். இருக்கலாம், நல்ல கிஃப்டா இருக்கலாம், மோதிரமா இருக்கலாம், வெள்ளி பிரேஸ்லெட்டா இருக்கலாம். இல்ல இருக்கிறதுலே சின்ன கிஃப்டா எடுத்துட்டேன், கொஞ்சம் சேஃபா இருக்குமேன்னு. இது நான் எனக்கே கொடுத்துக்கலாமா? அதிகமாக போனை பயன்படுத்தும் நபருக்காக இதை நீங்க கிஃப்ட் பண்ண போறீங்க. அதிகமா ஃபோன் பயன்படுத்துவது பவிதான். அவளே அவளுக்கு கிஃப்ட் கொடுக்க போறாளா? நான் தான் எனக்கே கொடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். நீங்களே உங்களுக்கு கொடுத்துக்கும் போது என்ன சொல்லி கொடுத்துப்பீங்க? நீயும் ஃபோன் யூஸ் பண்ணாதன்னு மனசுல நினைக்கிற. ஆனா அந்த ஃபோன் உன்னை விட்டு தள்ளி போக மாட்டேது. தள்ளி போகணும்னு நினைச்சாலும் திருப்பி வந்துடுது. கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ண சொல்றேன், பட் ஆனாலும் வருது. பாருன்னு சொல்லி பார்த்துக்கினே இருந்தா எப்படிமா வேலை ஆகும்? பட் உங்களுக்கு கிடையாது, வேற யாருக்கும் அப்படின்னா யாரு கொடுப்பீங்க? எனக்கு அப்புறம் ஃபோன் நிறைய யூஸ் பண்றது இப்படி உடனே என்ன சொல்லாத அப்படி நியா சொல்ற, நான் நியாஸ்க்கு கொடுக்குறேன். மன்மதனே நீ கலைத்தான், மன்மதனே நீ கவிஞதான், மன்மதனே நீ காதலந்தான். உங்களுக்கு லவ் சீனே அதிகமாக இல்ல சீரியல் இல்லையா? ரொம்ப கம்மியா தான் இருக்கு. கம்மியா தான் இருக்கு. நிறைய ஃபீல் பண்ற அதுக்கு வேற. யா மச்சான், கரெக்ட். பாத்தீங்களா? சோ ஃபோனும் அதிகமா நீங்க யூஸ் பண்றீங்க, ஆனா லவ் சீன் இல்ல அப்படின்னு ஒரு வருத்தம். சோ இப்போ நீங்க ரெண்டு பேரும் தனித்தனியா இருக்கீங்க, லவ் சீன் நடத்துறோம், ஆனா ஃபோன்ல பேசி நடத்துறோம். ட்ரிங் ட்ரிங் நீ எடுக்கணும். ஹலோ ஃபீலிங்ஸ் ஃபீல் பண்றா. இது ஃபீல் பண்றாங்க. பவி ஹலோ ஹலோ பவி ஹலோ சந்தோஷ். சந்தோஷ் நீயா? ஆமா சந்தோஷ். பவி இது என்ன நம்பர் இது? ஏன் இவ்வளவு நேரம் எங்க இருந்த? எனக்கு வார்த்தையே வரல பவி. சந்தோஷ் நீ எங்க இருக்க? நீ எப்ப என்ன பாப்ப? நீ எங்க இருக்க? எங்க விட்டுட்டு போனியோ அங்கே தான் இருக்கேன். நான் வரேன் பவி, உனக்காக. என்னடா பேசுற? கேக்கலடா. உனக்கே கேட்கலனா யோசிச்சு பாரு, எங்களுக்குலாம் என்ன கேட்கும்? இப்போ தெரியுதா தங்க உனக்கு ஏன் லவ் சீன் வைக்கலன்னு? பட் இந்த ஃபோன் உங்களுக்காக தான், ஜாக்கிரதையா வச்சுக்கோங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவ், 7000 ரூபாய். ஓகே, பி கேர்ஃபுல். தேங்க் யூ so much. வாங்க. பாட்டு வேற.
திவ்யாமா அடுத்து நீங்க தான் வரீங்க. வாங்க. as a producer யாருக்கு என்ன gift கொடுக்க போறீங்க? செட்டுக்கு நடுவுல ஷூட்டிங் ஸ்பாட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் தூங்குறது மட்டுமே ஒரு ஜாபா பண்றது பார்வதி. நிஜமா மேடம்? 5 நிமிஷம் கேப் கிடைச்சாலும் போய் படுத்துவா. இப்படி படுத்துவா மேடம். வாங்க. புது வார்த்தைகளுடைய நிறைவு அப்படின்ற ஒரு மிக அழகான ஒரு விழாவில் நம்ம இருக்கோம். அண்ட் we are at the last and final segment. அதில் இருக்கும்பொழுது ஒரு கதாபாத்திரம் அவ்வளோ பெரிய மாற்றமே சமுதாயத்தில் கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக முடியும். ஒரு கைம்பெண் அப்படின்ற ஒரு கேரக்டரை எடுத்து பிளே பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஆனால் அதை எடுத்து ரொம்ப கன்வின்சிங்காக அதை பிளே பண்ணி இன்னைக்கு பல பேருடைய வாழ்க்கையில் மாற்றம் கொண்டு வந்த லக்ஷ்மி அப்படின்ற ஒரு கேரக்டர் எப்படி நம்மளுடைய சீரியல்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுக்கும்போது ஒரு மைல் ஸ்டோனை உருவாக்கியிருக்காங்க, எப்படி ஒரு பெரிய மாற்றம் உருவாக்கியிருக்காங்கன்னு ஒரு அழகான ஏவியின் மூலமாக பார்க்க போறோம். லெட்ஸ் வாட்ச் தி சீரிஸ். பல ஆண்டுகளாய் திரையில் பயணித்திருந்தாலும் எத்தனையோ வெற்றி படைப்புகளில் பங்களித்திருந்தாலும் குறிப்பிட்ட சில கதாபாத்திரம் மட்டுமே கடைக்கோடி மக்களின் மனங்களிலும் அந்த நட்சத்திரத்தை உயர்த்தி பிடிக்கும். அந்த வகையில் ஒரு கற்பனை கதை என்பதை கடந்து தமிழ் மக்கள் தங்கள் குடும்பத்தில் ஒருவராய் நினைத்துக் கொண்டாடும் ஒரு கதாபாத்திரம் லட்சுமி. இச்சமூகத்தில் கணவனை இழந்த பெண்களின் கண்ணீரையும் அவலத்தையும் தன் கண்முன் கொண்டு வந்தவள் இந்த லட்சுமி. நிறுத்துங்கப்பா. நான் அவர் கூட ஒரே வீட்ல ஒண்ணா இருந்திருக்கேன். எப்பவுமே அவர் மேல எனக்கு எந்த பயமும் வந்தது இல்லையே. திருமண முறிவுக்கு பின்னும் பிரிவுக்கு பின்னும் எல்லோருக்கும் ஒரு வாழ்வு உண்டு. அந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் உண்டு என்பதை திரையில் வாழ்ந்து காட்டியவள் இந்த லட்சுமி. நல்லா இருக்கா குட்டி? பவித்ரா தான் இதுக்கு காரணம். மா சகிக்கலமா. என்ன கன்றாவி இது? நம்ம என்ன அவார்டா வாங்க போறோம் இந்த மாதிரி மினிக்கிட்டு? ஒரு நடிகையின் வெற்றி என்பது எல்லைகளை கடந்து அவள் கையாளும் கதாபாத்திரம் அதற்காக கிடைக்கும் அங்கீகாரமும் தான். இந்த வரைமுறைக்குள் நின்று நம்மை மனம் நிறைய வைத்த தேவயானி அவர்களின் கலை பயணத்தில் லட்சுமி எனும் கதாபாத்திரம் என்றுமே ஒரு மணிமகுடம். என் குழந்தை சத்த மாதிரியே இருக்கு. நான் புள்ள செத்து போயிடுச்சுன்னு திதி கொடுக்க வந்திருக்கேன். இங்க என் புள்ள உயிரோட இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. கூட்டை பாதுகாக்கும் பறவை போல நம்பிக்கையோடு ஒரு குடும்பத்தை பாதுகாக்கும் பெண் எல்லோராலும் போற்றப்படுவாள் என்பதற்கு லட்சுமி ஒரு சான்று. மொத்தத்தில் இந்த லட்சுமி தமிழ்நாட்டின் மகாலட்சுமி. ஒரு அருமையான ஒரு கதை, ஒரு அருமையான ஒரு கதாபாத்திரம் எனக்கு கொடுத்தது ஜீ தமிழுக்கு என்னோட நன்றி. புது புது அர்த்தங்கள் இந்த அருமையான ஒரு ஸ்கிரிப்ட் எனக்கு லக்ஷ்மிங்கிற கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து சீரியலோட ப்ரொடியூசர் பிரிட்டோ சார், எஸ்தல் கிரியேஷன்ஸ், அஃப்கோர்ஸ் டு திவ்யா, விஸ்வா, இவங்களுக்கும் நன்றி. அப்புறம் எல்லாரும் என்னோட கோஸ்டார்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு அருமையான ஒரு ஜர்னி. we had a great time all of us together. through the cast எல்லாரும் ஒண்ணா முன்னாடி வரலாம். மொமெண்டோஸ் கொடுத்துருங்க எனக்கு ப்ளீஸ். நீங்க அவங்க கொடுக்குற மாதிரி, மேடம் கொடுக்குற மாதிரி.
Do you have anything to say, Parvati, as we close? ஸோ புது புது அர்த்தங்கள் நான் சொன்ன மாதிரியே இட்ஸ் அ ட்ரீம் டு ஒர்க் in such project and thank you so much. The first person to call me to this project was Vishwa. அவருக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அதனால தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட்குள்ளே நான் காலடி எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் சேனல் இதை அப்ரூவ் பண்ணலைன்னா நான் இங்கே இருந்திருக்கவே மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச் டு தமிழ் சார், ரமணன் சார், சாய் சார், ஃபைசல், லவ்லி ஃபைசல், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மை செல்லக்குட்டி திவ்யா, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேவயானி மேம் மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கூட நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுவேன் நான் நினச்சதே இல்லை. அதில் இது ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி இன்றைக்கி என்னோடய அம்மா மாதிரி ஒருத்தங்க இன்னொரு அம்மாவாக கிடச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ காட் அ நைஸ் ஃபேமிலி ஹியர். She's so sweet, basically very sweet, very down to earth and நல்ல குணம் இருக்குது அவக்குள்ள. வெரி ஹார்ட் ஒர்க்கிங், என்ன மாதிரியே இருக்கிறா. Thank you so much to the entire cast and crew. புது அர்த்தங்கள்ல நிறைய புதுமையான விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டோம். இங்கேருந்து உங்களுடைய பயணம் இன்னும் அழகாக தொடர வேண்டும். இன்னும் பல ப்ராஜெக்ட்ஸில் உங்கள் எல்லாரையும் திருப்பியும் இந்த மேடையில் சந்திக்க வேண்டும் தான் ஜீ தமிழோடைய ஆசை, எங்களுடைய ஆசை. விஷிங் யூ கைஸ் ஆல் தி பெஸ்ட் அண்ட் cheers to புது அர்த்தங்கள். ஆல்ரைட், டேக் கேர். நன்றி, என் வணக்கம் மக்களே. தேங்க்யூ.